மகேஸ்வரி மேடம், இன்றைய நாள் எப்படி இருந்துச்சு? முதல்ல வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். குறிப்பா நம்ம கழகத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும், அதே போன்று நம்ம கூட்டணி கட்சியை சார்ந்த அத்துணை வெற்றி வேட்பாளர்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு ஒரு மிக பெரும் ஒரு அதிர்வலைகளை இன்றைக்கு தமிழகத்துல, அதுவும் அரசியல் வட்டாரத்துல தேசம் முழுவதுமே இன்றைக்கு ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிற விஜய் அவர்களுக்கும், அதே போன்று டிவிகேவை சார்ந்த நிர்வாகிகளுக்கும், அந்த வேட்பாளர்கள், டிவிகேவுடைய தொண்டர்கள் அத்துணை பேருக்கும் அதிமுகவின் சார்பில் வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால மக்களது தீர்ப்பை தலைவணங்கி எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா பொதுவா தேர்தல்ல எது வேணா நடக்கலாங்க. எப்பவுமே ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் பிளேயர் வர்றப்போ அந்த பொலிட்டிக்கல் சினாரியோவே டோட்டலா மாறி இருக்கு. இது நமக்கு ஒரு புதிது ஆக கொஞ்சம் வித்தியாசமானது, கொஞ்சம் கூடுதலாக எக்ஸஸாக விஜய் அவர்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் விக்டரி தான், ஈவெண்ட் தான், அது மாற்றுக்கருத்தே நமக்கு கிடையாது. ஆனா 2006ல விஜயகாந்த் வந்தாருங்க. அப்ப கூட என்ன ஆச்சுன்னா, அவரு நம்மளோட வெற்றி பாதிக்கப்பட்டது மட்டும் இல்ல, அது டிஎம்கே ஆட்சியை பிடித்ததுன்னா கூட அவர்களுக்கு கூட ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. ஒரு மைனாரிட்டி ஆட்சியாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். அந்த 2006ல என்ன நடந்ததோ அதுதான் இன்றைக்கு 2026ல நடந்திருக்கு. அத நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். அன்றைக்கு விஜயகாந்த் அவர்கள், இன்றைக்கு விஜய் அவர்கள். விஜய் அவர்களும் இன்றைக்கு பாத்தீங்கன்னா 2 கழகங்களுக்கும் ஒரு மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்காரு, அது இல்லைன்னு சொல்ல. ஆனா கூடுதலான பாதிப்பு என்பது திமுகவுக்கு நேர்ந்திருக்கு. ஏன்னா 2021ல பாத்தீங்கன்னா ஒரு 159 தொகுதிகள் அவங்க திமுக கூட்டணி பெற்றது. நம்ம ஒரு 75 தொகுதிகள் கூட்டணியா நம்ம பெற்றோம். இப்ப பாத்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 85-89 தொகுதி பக்கம் அவர்கள் லூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஒரு 20 தொகுதி வரைக்கும் லூஸ் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான் பாதிப்புன்றது. இதைத்தான் நம்ம அப்படிதான் கம்பேர் பண்ணி பார்க்கணுமோ? ஓகே, இப்ப 66ல இருந்து 50க்கு குறைஞ்சிருக்கோம் அதிமுக. திமுக 160ல இருந்து இன்னும் சரிஞ்சிருக்காங்க, 60 வரைக்கும், 100 கிட்டத்தட்ட ஒரு 80 தொகுதி இழந்திருக்கிறாங்க அப்படின்னுட்டு. ஆனா வாக்கு 85 தொகுதிகள் வரைக்கும். மனோஜ், இதுல ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, இதுல ஒரு மிக பெரும் மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா? இன்றைக்கு யாரை தமிழக மக்கள் ஆட்சியை விட்டு அகற்றணும்னு நினைச்சாங்களோ அது நிகழ்ந்திருக்கு. சோ அந்த வகையில மகிழ்ச்சி தான். அதுல மக்கள் அதுல தெளிவா மகிழ்ச்சியா இருக்கீங்களா? என்னன்னா மாற்ற, ஆமா, இது மகிழ்ச்சி தானே. அது அந்த வகையில மக்களை ஆட்டி படைத்து கொண்டிருந்த ஒரு மக்கள் விரோத ஆட்சி இன்றைக்கு ஆட்சியை விட்டு அகற்றப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு சென்ற முறையிலேயே சொன்னேன், திமுக என்பது ஆட்சியை விட்டு மட்டுமல்ல, அரசியலை விட்டே அகற்றப்பட வேண்டிய ஒரு நாசகார சக்திங்க. தீய சக்தி மட்டும் இல்ல, நாசகார சக்தி. அதனால இது அரசியலை விட்டே அகற்றப்படணும். அதன் முதல் படியாகத்தான் இன்றைக்கு மக்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. ஏன்னா நீங்க அதுதான் உங்களுக்கு காரணமா? இல்ல நான் முடிச்சிடறேன். அதுதான் உங்களுக்கு காரணமா, உங்களுடைய மகிழ்ச்சி காரணமா? இல்ல திமுக தலைவர் சிட்டிங் சிஎம் அவர் தன்னுடைய தோல்வியை தழுவிட்டாருங்கிறது உங்களுக்கு, அதை நினைச்சு நீங்க இது பண்றீங்களா? அது அதீத மகிழ்ச்சிங்க. அது அதீத மகிழ்ச்சி. என்ன கேட்டீங்கன்னா, இன்றைக்கு ஒரு மக்கள் விரோத சக்தியாக இருந்த முதலமைச்சர், ஆகச்சிறந்த முதலமைச்சர்னு சொன்ன, என்னை விட சூப்பர் முதலமைச்சர்னு தன்னைத்தானே மார்தட்டி கொண்டார். ஆனா மக்கள் அது ஏற்றுக்கல. ஏன்னா இப்படிப்பட்ட பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஆட்சியே, ஊழல் ஆட்சியே, ஒரு குடும்ப ஆட்சிக்கு இன்றைக்கு ஒட்டுமொத்தமா முடிவுரை எழுதியிருக்காங்க மக்கள். அதுதான் இந்த தீர்ப்பின், மக்கள் தீர்ப்பின் வாயிலாக நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, அவரு 2.0 3.0 ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. கடைசியா அவர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழகத்தை ஆளுவான் அப்படின்னு ரொம்ப ஆணவத்தோட உச்சகட்டத்துல பேசினாரு.
ஆனா உச்சந்தலையில தமிழக மக்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கொட்டு வைத்திருக்கிறார்கள். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 3.0 எல்லாம் பண்றதுக்கு இவர் புரட்சி தலைவர் அல்ல. புரட்சி தலைவரால மட்டும்தான் அந்த 3.0 எல்லாம் சாதிக்க முடிஞ்சது. 3 முறை தொடர்ந்து ஆட்சியை கொடுக்க முடிந்ததுன்னா அது புரட்சி தலைவர். அதே போன்று 2.0னா அதற்கு இறை தெய்வம் அம்மா அவர்களால் தான் தொடர்ந்து 2 முறை ஆட்சிக்கு வர முடிந்தது. ஆனா திமுகவுக்கு சரித்திரத்திலேயே இப்படி மீண்டும் ஆண்ட கட்சியே மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற ஒரு நிலை இதுவரைக்கும் இல்ல, இனிமேலும் இருக்க போறதுல. திமுகவை பொறுத்த வரைக்கும் இதுதான் இறுதி தேர்தல். நம்ம அப்படி எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லங்க, இப்போ திமுகவோட இந்த ஸ்டாண்ட சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்காகவே இவங்க என்னன்னா போல் சர்வேன்ற பேர்ல பல ஊடகங்களை பெய்டு மீடியாஸ் மூலமா போல் சர்வேஸ போலியான போல் சர்வேஸ கட்டமைச்சாங்க. அந்த பிம்பம்லாம் இப்ப சிதறிருச்சு. புரியுது. நான் திரும்ப வரேன். அததான் நம்ம மக்கள் சரியா புரிஞ்சுக்கணும். திரும்பவும் வரேன். மகேஸ்வரி மேடம், முன்னாடியே பிரேக்குக்கு முன்னாடியே ஏதோ சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்க, அதையும் தாண்டி அந்த கருத்தை சொல்லிருங்க. அதோடு சேர்ந்து இந்த 107ங்கிற இந்த நம்பர், அந்த மேஜிக் நம்பரை தொடர்றதுக்கு 11 சீட்டு தேவைப்படுது டு தி எட்ஜுக்கு. அந்த மேஜிக் நம்பரை எப்படி இவங்க எட்டி பிடிக்க போறாங்க? மனோஜ், அதாவது நம்ம பாமகவை சேர்ந்த சகோதரர் இடைவெளிக்கு முன்னாடி அவருடைய கருத்தை சொல்லுகின்ற போது ஒன்று சொன்னார்கள். விஜய்ன்ற ஒரு மிக பெரும் சுனாமி அலை எல்லா ஆட்சியாளர்கள் எல்லாம் தூக்கி வீசிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவரு ஒரு சின்ன திருத்தம். என்னோட கருத்து என்னன்னா, அது விஜய்க்கு ஆதரவான அலை அல்ல. அந்த சொன்னாரே, அது விஜய்க்கு ஆதரவான அலை அல்ல, இது ஆட்சிக்கு எதிரான அலை. அதை ஒத்துக்கிறேன் மேடம். எதிர்ப்பலை தான். எதிர்ப்பலை எந்த திசை பக்கம் போச்சுன்றதுதான் அங்க. ஓகே, நமக்கு எதிர்ப்பலை தான் அது. திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பலை நான் எடுத்துக்கிறேன். சொல்லுங்க. கண்டிப்பா அந்த எதிரான அலைதான் அப்படின்றத நான் இங்க சொல்ல விரும்புறேன். அடுத்து நீங்க கேட்டீங்க இந்த மேஜிக் நம்பரை தொடணும்னா, அது நிச்சயமாக அதிமுக என்டிஏ கூட்டணியோட ஆதரவு இல்லாம அந்த மேஜிக் நம்பர் அவரால ஈடுகட்ட முடியாது, தொட முடியாது அப்படின்றத என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் அரசியல் எதிரின்னு சொல்லிட்டார். யாரு? திமுகவுடைய ஆதரவை அவர் பெறுவதற்கான வாய்ப்பு இல்ல. அப்படின்றப்போ நம்ம அதிமுகவோட ஆதரவை தான் அவர் பெற வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்காரு. அதனால நம்மோட துணை இல்லாம அவர் ஆட்சி அமைப்பதற்கு வழி இல்ல. ஏன்னா இல்லாட்டி அது மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகும். ஆட்சிக்கு போதுமான எண்ணிக்கை அவருக்கு கிடைக்காது, ஆட்சி அமைப்பதற்கு வழி இருக்காது. அதத்தான் ரொம்ப பெரிய பிரஷர்லயே தவேகா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? பிரஷர் தாங்க. அப்புறம் இன்னொரு கருத்தையும் நான் சொல்ல விரும்புறேன் மனோஜ். அதாவது அந்த தமாக இப்ப தவேகா இவ்வளவு பெரிய நம்பர் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு வகையில இப்போ இந்த சில்ட்ரன் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, சில்ட்ரன் பிளஸ் அடலசன்ட் சில்ட்ரன், இவங்க பேரண்ட்ஸ் மேல ஒரு எமோஷனல் பிரஷரை உருவாக்கினாங்க. ஏன்னா நிறைய ரீல்ஸ் நம்ம பார்த்தோம். நம்ம ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் கிருபாகரன் ஐயா அவர்கள் கூட மக்கள்கிட்ட ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்து ஒரு வேண்டுகோளை விடுத்தாங்க. எலெக்ஷன் அன்னைக்கு தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை எல்லாம் கவனமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு அச்சத்தை அந்த ரீல்ஸ் தாவைக்காரங்க உண்மையாவே மக்கள் மத்தியில ஏற்படுத்தினாங்க. எத்தனையோ பேரண்ட்ஸ் எனக்கு எங்க உறவினர்கள் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், பொதுமக்கள் ஆகட்டும், எல்லாருமே சொன்னது அதுதான். எங்க குழந்தைகளுக்காக தான் நாங்க போட்டோம், எங்க பேரன் பேத்திகளுக்காக போட்டோம், எங்க பிள்ளைகளுக்காக போட்டோம் அப்படின்ற நிறைய குரல்களை நம்ம கேட்க முடிந்தது. ஆக இப்படி ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டை உருவாக்கி தொண்டர்களுக்கு மத்தியில, தொண்டர்களோட குடும்பத்துல உருவாக்கி, அதன் மூலமா ஒரு எமோஷனல் பிரஷரை மக்கள் மேல உருவாக்கி தான் இதை அவர்களால சாதிக்க முடிஞ்சது அப்படின்றதையும் எல்லாரும் கவனிக்கணும். அது ஆதரவான அலையா பார்க்காம அது இமோஷனல் பிரஷர்னால வந்த ஒரு அலையாக தான் நீங்க அத பார்க்கறீங்க. புரியுது. இது ஆர்ட்டிஃபிஷியல் அலை, இயற்கையா வந்ததல்ல, நேச்சுரலா ஸ்டேபிளா இருக்காதுங்கறீங்களா? இது கிரியேட்டட் அண்ட் ஃபேப்ரிகேட்டட். ஆமாங்க, இது நேச்சுரலான ஒரு அலை அல்ல. இது உருவாக்கப்பட்ட ஒன்று, ஃபேப்ரிகேட் பண்ணது. சரி, பார்க்கலாம். அதான் சொல்லிட்டாங்க, இன்னொரு 100 நாள் அது அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு இருக்கிறாங்க. அதை பத்தி இன்னும் நம்ம பேசுவோம். மகேஸ்வரி மேடம், இப்போ இதுக்கு முன்னாடி பிரேக் முன்னாடி நம்ம விவாதிச்சுட்டு இருந்தது என்ன அப்படின்னா, அந்த சிக்கல்கள் எப்படி இந்த ஆட்சியை எடுத்துட்டு போறது, முதல்ல கூட்டணியை எப்படி கட்டமைக்கிறது,
கூட்டணிக்கு அப்படின்னு ஒரு கட்சி கூட போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிவ் அண்ட் டேக் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற அந்த கணக்கீடுகள்லாம் இப்போ வரைக்கும் விஜய் தாவேகாவுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது அவங்களுக்கு வாய்ப்பு அது வரைக்கும் இல்லை. ஸோ இப்போ ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அதிமுக கிட்ட அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கா கேட்குறாங்க அப்படின்னா அந்த கைடன்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா? அதை அதிமுக அக்செப்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இப்ப வந்து கனகராஜ் சார் சொன்ன உங்ககிட்ட ஒரு கேள்வி எழுப்பினாரு, அதற்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன். அதாவது மோடி அவர்கள் வந்து 3-4 தடவை வந்தாரு தமிழ்நாட்டுக்கு, அமித்ஷா ஒரு 3-4 தடவை வந்தாரு. அதனால என்ன அதிமுக ஆட்சி பிடிச்சிருச்சா, எவ்வளவு சீட்டு வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கீங்கன்னு எல்லாம் கேட்டாரு. அப்போ கூட்டணின்னு அமைஞ்சா அந்த கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் அந்த கூட்டணி கட்சியோட வெற்றிக்காக வரணும், கூட இருந்து பணியாற்றணும்னு இவரு ராகுல் காந்திக்கு தெரியலையா? ஏன் அவர் வரவே இல்லை? நம்ம இங்க தமிழ்நாட்டோட கூட்டணியினுடைய தலைமையா இருந்தவரு திமுக கட்சியினுடைய தலைவர் நம்ம ஸ்டாலின் அவர்களோடு சேர்ந்து ஒரு மேடையாவது கைகோர்த்து நின்றாரா? நிக்கவே இல்லை. இவர் வந்து பேசி எவ்வளவு சீட்டு கூடுதலா வாங்கிட்டாரு. அப்போ இவங்க இழந்ததை விட நம்ம குறைவாதான் இழந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, நமக்கு கூடுதலா வந்திருக்க வேண்டியது அது கொஞ்சம் மடை மாறி போச்சு. என்ன கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இமோஷனலா பிளாக்மெயில் பண்ணனால தான் ஒழிய வேற எந்த காரணமும் கிடையாது. ஏன்னா நாங்க களத்துல இருந்து பணியாற்றணும். அப்பெல்லாம் நாங்க 2 விரலை தூக்குறதுக்கு முன்னாடி மக்கள் எங்களை நோக்கி 2 விரலை தூக்குனாங்க. எங்கள் ஓட்டு இரட்டை இலைக்கு தானே. ஆனா போக போக என்னாச்சுன்னா, நம்ம விஜய் அவர்கள் இந்த ரீல்ஸ் டிவிகேவின் சார்பில் இந்த ரீல்ஸ் எல்லாம் குழந்தைகளை வச்சு அட்லசென்ட்டை வச்சு அந்த ரீல்ஸ் எல்லாம் வந்ததுக்கு பிறகு, அதே போன்று ஜஸ்டிஸ் அவர்கள் பேசினதுக்கு பிறகு பெற்றோர்கள் மனதிலேயே ஒரு அச்சம். அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு குழந்தைகள் ஆணையமும் ஒரு அறிவுரை கொடுத்தாங்க, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, பெற்றோர்கள் கவனமா பார்த்துக்கணும், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, குழந்தைகளோட இருங்க எலெக்ஷன் அன்னைக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து பெற்றோர்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை கொடுத்து விட்டது. அதனால இதற்கு வந்து நம்ம குழந்தைகள் சொன்னதையே கேட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் ஃபோர்ஸபிளா தள்ளப்பட்டாங்க, ஃபோர்ஸ் செய்யப்பட்டார்கள். அதுதான் நடந்தது. அதனாலதான் தவிர்க்கப்பட்டதே ஒழிய. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, அந்த கேள்விக்கு என்ன நான் விடையை தர விரும்புறேன்னா, விஜய் அவர்களுக்கு கடினமான நேரத்துல, அதாவது கரூர் சம்பவத்தின் போது கை கொடுத்து அவருக்கு ஆறுதலா நின்றது, துணையா நின்றது யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக தான். நம்ம அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். அதே போன்று இப்போதும் அவருக்கு ஒரு கடினமான நேரம் வென்றாலும் கூட முழுமையாக அதை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை. அதனால இது முழுமையான வெற்றியாக அவருக்கு இல்ல. அதனால என்ன பண்ணணும்னா, இப்ப அவருக்கு ஏற்பட்ட இந்த கடினமான சூழலை தவிர்ப்பதற்கும் கண்டிப்பா அதிமுகவின் ஆதரவு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஏன்னா இவருக்கு பர்சனலா ப்ராப்ளம் வந்தப்ப மாஸ்டர் போன்ற படத்துல எல்லாம் பிரச்சனை வந்தது, அப்பவும் நம்ம தான் கை கொடுத்திருக்கோம். அதனால இன்னைக்கும் நம்மளாலதான் கை கொடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்ன மாதிரி நம்ம வந்து திமுகவை அவர் வந்து அரசியல் எதிரின்னு சொல்றாரு. அதனால அரசியல் எதிரி கிட்ட அவர் வந்து கண்டிப்பா கையேந்தி நிக்க முடியாது, அவர்களுடைய சப்போர்ட் கேட்க முடியாது. அதனால அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன், ஒரே சாய்ஸ் அதிமுக தான். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத. நாட்கள் செல்ல செல்ல தெரியத்தானே போகுது. இன்னும் கொஞ்சம் சில மணி நேரங்கள்ல தமிழக அரசியல் களம் எப்படி வேணாலும் மாறலாம். பார்க்கலாம்.